அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு சிறந்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக இந்த ஒரு துவா போதுமானதாக இருக்கு. ரொம்பவும் சிம்பிளான சின்ன வரி தான், சீக்கிரமே மனநத்தில் வச்சுக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆயத்தை தான் இது. குர்ஆனுடைய வசனம், அதுவும் சூரத்துல் பக்கரால இடம் பெற்றிருக்க ஒரு வசனம். சூரத்துல் பக்கரானாலே ரொம்ப பவர்ஃபுல் தான். தொடர்ந்து சூரத்துல் பக்கரா ஓதுவர்கள் வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான், அந்த வீட்டில் பரக்கத் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சூரத்துல் பக்கரா, சக்தி வாய்ந்த அந்த பக்கரா சூறால இடம் பெற்றிருக்க ஒரு ஆயத்தை தான் ஓதி நம்மளுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்க போகிறோம் அல்லாஹ்விடம். அல்லாஹுடைய உதவியோடு, இந்த துவாவின் பரக்கத்தோடு நம்மளோட தேவைகளை என்னவோ, நம்மளோட ஹாஜத்தை, எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் சரி, அந்த துவாவை கண்டிப்பாக அல்லாஹ் தாலா கபூலாக்குவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க, கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உதவி அளிப்பான். ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பக்கரா சூறால இடம்பெற்றிருக்கிற ஒரு சின்ன ஒரு வசனம். அதாவது அந்த ஆயத்து முழுசாவும் கிடையாது, அந்த ஆயத்தா இருக்கிற கடைசி வரி மட்டும்தான். அது எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா, காலையிலும் மாலையிலும் 110 முறை, அதாவது ஃபஜர் தொழுகைக்கு பின்னாடி 110 முறை ஓதணும். அதே மாதிரி அசர் இல்லாட்டி மஹரிப், இந்த 2 நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு 110 முறை, காலையிலும் மாலையிலும் 110 முறை நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக ஓதுறீங்களோ, எந்த ஒரு ஹாஜத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டு அல்லாஹ்விடம் முறையிட போகிறீங்களோ, அந்த ஒரு தேவையை மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த குர்ஆனுடைய வசனத்தை 110 முறை ஓதிட்டு வாங்க. அல்லாஹ்விடம் முறையிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு துவா போதுமானதாக இருக்கும். ரொம்ப இலகுவான துவா, ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது என்ன சூறால இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், பக்கரா சூறா அப்படின்னு. என்ன ஆயத் அப்படின்னா 137வது ஆயத்துல கடைசி வரியா இருக்கு. அந்த வரி என்ன அப்படின்னா, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் அனைத்தையும் செவி ஏற்பவனாகவும் அனைத்தையும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் அனைத்தையும் செவி ஏற்பவனாகவும் அவன் அனைத்தையும் மிக அறிந்தவனாகவும் இருக்கின்றான். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதில் அல்லாஹ் தான் எனக்கு போதுமானவன், அவன் தான் எனக்கு அப்படின்னு நம்ம முத்திரையாக அதில் சொல்லிட்டு, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான், அவன் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான், அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அல்லாஹ் நம்ம போற்றி புகழ்ந்து நம்ம அவனிடம் முறையிடுறோம். கண்டிப்பாக நம்மளுடைய என்ன ஒரு ஹாஜத்துக்காக நம்ம ஓதுறோமோ, இந்த ஹாஜத்தை விரைவிலேயே நமக்கு சீக்கிரமாக நல்ல விதமாக ஏற்படுத்தி தருவோம். நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய முறையில் நமக்கு அதை நம்மக்கிட்ட கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் முழு நம்பிக்கையோடு, அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹாஜத் என்னவோ அந்த ஹாஜத்தை நல்ல விதமாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய குர்ஆனில் இருக்கிற ஒரு வசனத்தை கொண்டு அவனிடம் நம்ம முறையிடும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, அதில் நலவை நாடி அந்த நலவை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.